ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ராவல் விலாகுங்க. நாங்கள் வந்து தேக்கடிக்கு போயிருந்தோம். அந்த ஒரு விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோம், அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நிறைய வந்து நேச்சுரல் சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிளேசஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போன பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார் லேக் தாங்க போயிருந்தோம். இது வந்து கேரளாவோட போட்டிங் ஸ்பாட். இது கேரளாவோட போட்டிங் ஸ்பாட். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. போட்டிங் வந்து ஒரு நியர்லி வந்து 1 hour போட்டிங் டைம். இது நம்ம போகும்போது நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைகர் ரிசோர்ட் ஃபாரஸ்ட். இது டைகர்ஸ் கூட நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, லக் இருந்தால். ஆனால் நாங்கள் வந்து நிறைய பைசன், எலஃபண்ட்ஸ் தாங்க பார்த்தோம். இதுக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து ஜீப்பில் நம்மளை இந்த டைகர் ரிசோர்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து ஒரு பெரியார் லேக் இருக்குங்க. அந்த பெரியார் லேக்கில் தான் போட்டிங். ஸோ நாங்கள் வந்து இப்போது போட்டிங்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். இப்போ போட் போயிட்டுருக்கு. போகிற வழியெலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான நிறைய சீனரிஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பிளேஸே. வந்து நாங்கள் நிறைய வந்து எலஃபண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இங்கே கூட ஒரு குட்டி யானை இருக்குது பாருங்கள். எலஃபண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறைய வந்து பைசன் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள். அப்புறம் வந்து இந்த எலிஃபண்ட் வந்து விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்கும். பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு லக் இருந்தால் தாங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த போட்டிங் போகிறதே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தண்ணிலாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிளியராக இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிளைமேட் வந்து நல்லா விட்டு விட்டு மழை வருது. அந்த மழையில் வந்து இந்த மாதிரி போட்டிங் போகிறதெல்லாம் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இயற்கையோட அழகை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து போட்டிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் 1 hour போனதே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தாங்க போகிறோம். கேரளா அப்படின்னாலே வந்து நமக்கு நிறைய நேச்சர், வேறு என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும்? நிறைய வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெயின் இது கதகளி, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். போகிற வழியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளேஸே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கேரளாவோட பைப்லைன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த பைப்லைன் இருக்குங்க. அவங்க வாட்டரோட அந்த இதுக்காக வந்து இது செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாகவே வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. கேரளாவுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சீசன் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் மேலெலாம் போகிறத விட இந்த மாதிரி சீசன்லலாம் போனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், தண்ணிலாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் தாங்க கேரளா. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே வந்து நல்ல ஒரு க்ரீனிஷாக, நல்ல ஒரு நேச்சராக அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளேஸே வந்து.
தண்ணிலாம் வந்து அவ்வளோ நல்லா வந்து ஃபோர்ஸாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. செமையாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா விசிட் பண்ணுங்கள். நிறைய எங்கே பார்த்தாலுமே போகிற வழி எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ், சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பைசஸ் கார்டன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தோட்டம் இருந்துச்சு. போய் அந்த ஸ்பைஸ் கார்டன்லாம் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து அந்த பொருளெல்லாம் காய வச்சுருக்காங்க, மிளகு அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம், வாழைத்தோப்பு. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து நிறைய வந்து ஃபார்மிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரசிச்சுட்டு செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது காலிஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, காலிஃப்ளவர் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளேஸே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பூத்தோட்டம்லாம் இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் அங்கே ஒரு பேர்டு வந்துச்சு, அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து போன ப்ளேஸ் பார்த்திங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். கேரளா வந்து இதுக்கும் ரொம்ப ஃபேமஸ் தாங்க. கோகோனட் மட்டும் இல்லாமல் மார்ஷல் ஆர்ட், கதகளி இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க அங்கேயே வந்து ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. இதுவும் வந்து டைமிங் தான், ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நடத்துகிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு புக் பண்ணிடணும். புக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற டைமிங்க்கு நம்ம போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 1 hour to 2 hours அந்த மாதிரி வந்து இந்த ஷோஸ் வந்து நடத்துவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ண பசங்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்துச்சு. இப்போ டிவியில் வந்து நம்ம பார்க்குறத விட நேரில் போய் பார்க்குறதுக்கு அவங்க பண்ணுற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு டேலண்டடாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனான கதகளி தாங்க. கதகளி ஷோ தான் போகணும். கதகளி ஷோவும் இதோட இன்க்ளூடட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். பசங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ரூமில் அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. வெளியில் வியூஸ்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து 2 பேரும் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தாங்க போனோம். மார்னிங் வந்து எலஃபண்ட் சஃபாரி போனோம். என் லைஃப் டைம்லேயே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமலையே நான் தொடுறேன். எனக்கு அனிமல்ஸ்னாலே ரொம்ப பயம். உயிர் மேலே பயம் வச்சுட்டு தான் நானே போனேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, எங்கே விழுந்துரும். நானும் என் பையனை ரொம்ப பயந்துட்டோம். அது கிட்ட கூட போய் ஃபோட்டோ எடுக்கல. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, லைஃப்பில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டியாச்சும் அந்த எலஃபண்ட் சஃபாரி வந்து போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து போன இடம் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இது வந்து சத்திரம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஃப் ரோட்லேயே தாங்க ஜீப் வந்து ட்ராவல் ஆகும். ஆனால் இது வந்து போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து காட்டுவாங்க ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ரோடு வந்து சரி இருக்காது, ஆனால் போனால் வந்து பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பிளேஸில் வந்து அந்த வில்லன் கூடலாம் சண்டை போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நேச்சரான பிளேஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த மாதிரி ரோட்லலாம் ட்ராவல் பண்ணுறது வந்து இந்த ஏஜில் தான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஏஜ் ஆனவங்களுக்குலாம் அது செட் ஆகாது. ஆனால் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்த்தது அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதாங்க. இது வந்து ரிட்டன் வரும்போது இருக்கிற டீ தோட்டத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இந்த விலாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கும் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ்க்கும். பாய்.